ரசூல் சொன்னாங்க, ஒரு கணவனுக்கு மனைவி அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எழும்பி கியாமுல் தொழக்கூடிய கணவன் மனைவி, கணவன் எழும்புறாரு, மனைவி தூங்கினா மனைவியை தட்டி எழுப்பணும். அவ எழும்பாட்டி தண்ணி சொட்டு என்ன செய்யணும், தொளிச்சு அவளை எழுப்பி 2 பேரும் எழுப்பி தொழுது அந்த 2 பேருக்கு ரஹ்மத் செய்யணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அதே மாதிரி மனைவி எழும்புகிறாள், கணவன் உறங்கிட்டு இருந்தால் கணவனை தட்டி எழுப்பணும். கணவனுக்கு தான் கட்டுப்படணும்னு சொல்லி மனைவி என்ன செய்யக்கூடாது, நான் தொழுதுட்டு என்ன பாட்டில் இருக்கணும் இல்ல, அவ மனைவி என்ன செய்யணும், எழுப்பணும். அப்படி எழும்பாட்டி என்ன செய்யணும், தண்ணியை தொளிக்கணும். நம்ம புரிந்துணர்வுள்ள கணவனா இருந்தா, மார்க்கப்பட்டுள்ள கணவனா இருந்தா அதை ஏற்றுக்கொள்வோம். அப்படி இல்லைன்றால் தண்ணி ஊத்தினா என்ன நடக்கும், மனைவி தண்ணி ஊத்தினா தண்ணி தொளிச்சா நம்ம தண்ணி தொளிப்போம், நம்ம திட்டுவோம், ஏசுவோம். எல்லாத்தையும் பெண்கள் வாங்கிக் கொள்ளணும். ஆனா பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த உரிமையை, மார்க்க கொடுத்த உரிமையை நடத்தும் பொழுது நாங்க என்ன செய்யறோம், நாங்க ஆண்கள் என்ற ஆண் ஆதிக்க சிந்தனை எடுக்கிறோம். இங்க பிளவு விடுவோம். அப்ப இபாதத்தில் 2 பேரும் சரியாக இருக்கிற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அந்த கணவனுக்கு அந்த மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அப்ப அந்த இடத்துல பெண் தண்ணியை தொளிக்கிறான் அர்த்தம், தண்ணியை தொளிக்கிற அதிகாரம் செலுத்துறதை தாண்டி அன்பு, அது புரிந்துணர்வின் அடிப்படையில் அலங்கரிக்கப்பட வேண்டும், கட்டமைக்கப்பட வேண்டும். அந்த அன்பு இபாதத்துடைய தீனுடைய வாழ்க்கைக்கு அந்த குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டும். அந்த குடும்பம் லிதஸ்குனு இலைஹா, அமைதி பெற்ற வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா, அன்பும் பிணைப்பும் உள்ள குடும்பமாக இருக்கும் என்பதை நம்ம அந்த இடத்துல புரிஞ்சு வரணும்.